எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பீஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஃப் சாப்பிட்டவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம சொன்னால் தான் இது பீஃப்னே தெரியும். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ எலும்பில்லாத பீஃப் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் சேர்க்குறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கோகோனட் பவுடர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு சால்ட், அப்புறம் மல்லியெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது பீஃபில் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 7 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ கோகோனட் பவுடர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, கோகோனட் பேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு சால்ட், அப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கல் உப்பு சேர்த்து ஊற வைக்கும்போது நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். அப்புறமா இதில் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே பீஃப் கூட நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இங்கே நான் எலும்பில்லாத பீஃப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எலும்போடு கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையுமே நான் டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இந்த 3மே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவி செய்கிறதா இருந்தாவே கண்டிப்பாக அதில் வெங்காயம் வேணும். ஏன்னா வெங்காயம் தான் அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். அதுவும் நம்ம சேர்க்குற வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்முருகல் ஆகணும். நம்ம பச்சையாகவே மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா வெங்காயம் முழுசாகவே இருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சியில் வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கு மேலே விட்டுட்டோன்னா கருகிரும். இப்போ இதில் நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீஃபை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா, புதினா மல்லி எல்லாமே சேர்த்து பெரட்டி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உப்பு காரம்லாம் நல்லா பீஃபுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சென்டரில் 4 கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்க்கும்போது ஒன்றையும் தனித்தனியாக ஆட் பண்ண தேவை இருக்காது. ஸோ நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம ரொம்ப நேரம் அடுப்பு கிட்டக்கே நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மெத்தட் பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மசாலாவோட பீஃப் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பீஃபை பெரட்டி வச்சோம்ல, அந்த பாத்திரத்துலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பீஃப் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இளங்கறி. ஸோ அதனால் சீக்கிரமே குக் ஆகிரும் மட்டன் மாதிரி. இப்போ இதை மூடி போட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தள்ளன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சின்ன பீஃபு. ஸோ அதனால் சீக்கிரமே வெந்துடுச்சு. நீங்கள் பெரிய பீஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில டிஷ்லாம் பார்க்கும்போதே சாப்பிட தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.